நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரம் ராவு காலம் யமகண்டம்னு வரும்போது இதெல்லாம் ஒதுக்குறது. நல்ல நேரம் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ராவு காலம் யமகண்டத்தை ஒதுக்கு. ராவு காலம் யமகண்டம். ஆனா சபரிமலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தீபம் சொல்றாங்க. இது யம தீபம்னு அது சொல்லிட்டே போவாங்க. அது வந்து கருப்பசாமி கூட இருப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தர்மராஜன்றவரு ஒரு நேர்மையா நம்மளை கொண்டு போவாரு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகை ஆயில்ல எல்லாமே ஒரே ரேட்டு தான். செல்வத்தை ஈர்க்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா செல்வ செழிப்பு உண்டாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தடையின்றி வளர. ஏன்னா நம்ம வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு, அந்த தடையை உடைக்கிறதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இல்ல மூணுமே வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஒரு ஆயில் பாட்டில் 500 ரூபாய் வரும். ஸோ அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி மனதார இந்த விளக்க இந்த பஞ்சு திரியிலையோ இல்ல தாமரை தண்டு திரியிலையோ இல்ல வாழைத்தண்டு திரியிலையோ எந்த திரி இருந்தாலும், இல்ல நார்மலான பஞ்சு திரி நூல் திரி எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த திரி தான் போடணும், இந்த கலர் தான் போடணும்னு கிடையாது. அந்த விளக்கு ஒரு மினிமம் 10 to 15 மினிட்ஸ் எரியணும். அதுல 5 ரூபாய் காயின் போட்டிருக்கணும், ஒரு பச்சை கற்பூர துண்டு போட்டிருக்கணும், ஒரு டைமண்ட் கல்கண்டு போட்டிருக்கணும், கோமதி சக்கரம் யாராவது வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா அந்த கோமதி சக்கரத்தை வைக்கணும். ஏன்னா நம்ம தலை எழுத்த மாத்தக்கூடிய, அதனால சுழி போட்டு செயல் எடுத்துன்னு சொல்ல. அதனால சுழியத்துக்கு உள்ள போட்டுட்டு இந்த பிள்ளையார் கண்ணு இருக்கும் இல்லைங்களா, எங்க வீட்டுல ஒரு குண்டுமணி கூட இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால அந்த குண்டுமணி உள்ள போட்டு மனசார வேண்டினாங்கன்னா அடுத்த பரணி தீபம் நீங்க ஏத்தும் பொழுது, சார் நீங்க சொன்னீங்க என் வாழ்க்கை மாறுச்சுன்னு நீங்க கமெண்ட்ல போடணும். அந்த மாதிரி. சூப்பர்.